ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, லின் வந்து ஹீரோவை ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுட்டு ஹீரோட பொசிஷனுக்கு இவன் இப்போ வந்துட்டான். அதுக்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது போல். அதுக்கு ஜியாங்க, அவங்க அப்பா, அப்புறம் நிறைய ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அந்த லின்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெறுப்பாயிட்டுருக்கு. அப்பா நம்ம உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணலாம், அவன் வரதுக்கு லேட் ஆகும் போல் அப்படின்னு. அந்த சைடு அந்த லின்னை கட்டுறாங்க. இவனா ரொம்ப ஹாப்பியாக பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான், சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, எல்லாருமே உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. அட, அரை மணி நேரம் தானே வெயிட் பண்ணியிருக்கானுங்க, இன்னி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டும், நம்ம தான் இப்போ பெரிய ஆள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப திமிராகவே சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு வழியா இவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறானா. அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம லின்னு போயிட்டு பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ் ஆனீங்க, உங்களோட திறமைகளை சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு. ஜியாங்குக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி வியர்டாக தெரியுது. என்னப்பா, நீங்கள் தானே இதுக்கு லீடராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருந்து தானே எல்லாத்தையுமே அசிஸ்ட் பண்ண போகிறான், ஆனால் இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே ஏன் அவன்கிட்ட போய் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு. அட விடுமா, என்ன இருந்தாலும் அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்டாக தானே ஆக போகிறான், ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாலாம் சில விஷயங்களை பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமுறாவே தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே எல்லாருமே உள்ளே வராங்க. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஜெயிலில் நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கள்ல அவங்க, மற்ற ஜெயில் கைதி எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோ வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான், அதுக்கப்புறம் லின் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி ஏளனமாக பேசுகிறாங்க. டே இவன் தாண்டா அப்படின்னு. ஹீரோக்கெலாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த லின்னு பேசுகிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஜியாங்குக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்ருக்கான். அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வாமிட் வர மாதிரிலாம் ஃபீலாக இருக்கு. அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு இந்த ஜெயில் கைதியெல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம ஹீரோ வேற அடிச்சிருந்துருப்பான்ல, இதாண்டா சாக்கு அப்படின்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வம்பிழுத்துட்டு இருக்காங்க. விட்டா ரெண்டு பேத்துக்குமே ஒரு அடிதடி வந்துருமோ அப்படின்னா அந்த ஹார்ட் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்கிறான், இல்லை நீ சண்டை போடாத அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் மெதுவாக தான் உதறி விடுவான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸில் போய் கீழே விழுந்து ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறான். ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கத்தும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஷர்ட்டெல்லாம் கழட்டி விட்டு கொஞ்சம் நீ மூச்சு விடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஜியாங்க காட்டுறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது, அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் ரெஸ்ட் ரூமுக்கு எழுந்து போகிறாளா. இதில் இன்னுமே பார்த்தா அவங்க பிஏக்கு வந்து கன்சகை காட்டுறான், போடா பின்னாடியே போ அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமில் போயிட்டு பயங்கரமாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கான். அப்படியே டக்குன்னு இந்த சைடு வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த பிஏ ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஹீரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கேட்குறா, இன்றைக்கி உங்கள் கம்பெனியில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுல்ல, எதுக்கு நீ போகலை அப்படின்னு. நான் வந்து அந்த லின்னோட பிஏவாக இருக்கேன், எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, என்ன வந்து சும்மா தான் அந்த கம்பெனியில் இப்போதைக்கு வச்சுருக்கானுங்க, தேவையில்லாமல் எதுக்கு போயிட்ட அப்படின்னு. அப்போது ஹீரோவோட அப்பா கை பார்த்தீங்கன்னா அசைகிற மாதிரி இருக்கா. உடனே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சிடுறாரு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஹாப்பி தான். அதே சமயம் இந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜியாங்க, அவங்க அப்பா லின்னு 3 பேர் வந்துட்டுருக்காங்க. ஜியாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு போய் ஏறுறா. ஸோ இவருக்கு ஒன்றும் புரியல, ஆமாம் திடீர்னு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு. லின்னுமே ஒரு மாதிரி டவுட்டோடு தான் பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் லின்னு அவங்க பேவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்களா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி லின்னு கேட்கும்போது அவங்க வந்து வாமிட் பண்ணாங்க, நான் அந்த சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு. இது வாமிட் பண்ணாலா, சரி அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோ, அவள் எங்கெல்லாம் போகிறா என்னெல்லாம் பண்ணுறா அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வாஷ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே சமயம் ஹீரோ அப்பாவை பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இவருக்கு என்னாச்சுன்றது தெரில, போயிட்டுருக்க ஒரு பர்சனை பார்த்து டே பொறுக்கி பயிலி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ ஹீரோன் அப்படியே பார்க்குறா, நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு. நம்ம பியுமே பார்த்த நீயும் சரியான ஒரு பொறுக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் ஒரு பொறுக்கி தான், என்னால் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறான். ஹீரோன் வந்து சொல்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ கிடையாது, ஒன்று ப்ளேம் பண்ணுறத தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு.
ஸோ இவருக்கு வந்து ஏதோ ஒரு மென்டலி ப்ராப்ளம் வந்துருச்சு போல் கீழே விழுந்ததுனால. இவரை நம்ம நல்லபடியாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் உள்ளே வந்தோடனே என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட ஹார்ட்டு கொஞ்சம் வீக்கு தான், ஆனால் அந்த அளவுக்குலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, நீ வேணுக்குனுமே தானே கீழே விழுந்த, உனக்கு எதுவுமே ஆகலை தானே, என்னை காப்பாற்றுறதுக்கு தானே அந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி கேட்குறான். இதுக்கப்புறமா தான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவனுமே ஒரு பெரிய ஆள் தான், பயங்கரமாக அப்ராடில் போய் படிச்சுட்டு தான் வந்திருக்கான், சீஃப் ட்ரேடராக இருந்திருக்கான். இவங்களை சுற்றி சில குள்ளநரியெல்லாம் இருந்து இவனை பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலில் வந்து மாட்டி விட்டு இந்த மாதிரி ஜெயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. இதே நிலமை தான் நம்ம ஹீரோவுக்குமே நடந்திருக்கு. ஸோ 2 பேரும் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் லின்னு அவங்க பியும் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. ஸோ அவர் போய் நம்ம பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, யாரா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நல்ல மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கணும், நல்லா வந்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு. ஆமாம் நீங்கள் 2 பேரும் யார், பொறுக்கி பையங்களா, இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க 2 பேத்துக்கும் ஒன்றுமே புரியலை. இங்கே பாருங்க சார், நான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், கொலிக்கு அவன் கூட தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது ஹீரோவா, எங்க அவன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போது இவரை பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்போனா இந்த கிழவனும் ஸ்டேபிளாக இல்லை, ஹீரோவும் வந்து ஜெயிலில் இருக்கான், அப்போ இந்த கம்பெனியும் உங்களுக்கு தானா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இங்கிட்ட ஜியாங்க காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பேரிஞ்ச மாதிரி தான் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஆக்சுவலாக இவ வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணியிருந்திருப்பா போல். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. அதை கேட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் வந்துட்டுருக்கா. நேராக ஹீரோவை தான் வந்து மீட் பண்ணுறா. அவனுக்கும் ஒன்றும் புரியல இவன் ஏன் இப்போ வந்த அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா வளர்ந்தது, ஹீரோக்கு பிடிச்ச விஷயங்கள் அதை பற்றி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோக்கே ரொம்ப வியர்டாக இருக்குது. சின்ன வயசில் நான் எதை பார்த்துமே பயந்தது கிடையாது, ஆனால் இப்போ நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், எல்லா விஷயங்களுமே எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் தயக்கமாகவும் தான் இருக்குது, ஆனால் நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஏதேதோ சொல்லிட்டு அவள் போகிறா. இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு புரியுது, கூப்பிட்றான், ஆனால் அவள் வாட்டில் போயிடுறா. இதுக்கப்புறம் இந்த லின்னோட பிஏ பார்த்தீங்கன்னா லின்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். சார் நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவள் ஸ்கேன் பண்ணியிருந்திருப்பாள், அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. எது நான் அப்பாவாக போகிறேன்னா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு. நாளைக்கு அவங்க டாக்டரை மீட் பண்ண போகிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளோட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை நான் இதை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு. நேராக பார்த்தீங்கன்னா ஜியாங்கோட அப்பாவை தான் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக பேசிட்டு ஜியாங் வந்து ஹீரோவையும் அடிக்கடி போய் மீட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க 2 பேரும் ஒன்றா வளர்ந்தாங்க, அதனால என்னப்பா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு. இல்லை ஹீரோ வந்து எப்போவுமே ஜியாங்க வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான், எதுக்கு அவள் போய் மீட் பண்ணோம் அப்படி இப்படின்ட்டு அதே திரும்ப திரும்ப பேசும்போது இவர் கடுப்பாயிடுறாரு. இன்னும் உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் கூட ஆகலை, ஸோ நீ இதை பற்றி எதுவுமே கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு. இவனுக்கு அதை கேட்டோன்னு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்க போல். அந்த விஷயங்களை சொல்லும்போது இவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை அந்த ஹார்ட் பேஷண்ட் பார்த்துட்டு, என்னப்பா அந்த பொண்ணு நான் அடிக்கடி வந்து மீட் பண்ணுறான், ஆனால் நீ அவளை பார்க்க மாட்ற, அப்போது நீ அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கரெக்டாக கேட்குறான். ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறமா தான் ஷாவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அப்ராட் போயிருந்துருப்பாங்க போல். இப்போ தான் ரிட்டன் வந்திருக்காங்க. வந்ததுமே ஹீரோக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துக்கிறாரு. ஸோ அந்த காட்டன் கேண்டிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பார்த்துக்கிறா. அந்த டைம் தான் இந்த ஷாவோட அம்மாவும் உள்ளே வராங்களா. ஹீரோயினை பார்த்தோன்னே இவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க நம்ம உள்ளே போய் ஹீரோ அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இவ தான் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ உட்காந்து கேட்குறாங்க, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இல்லையே,
நீ யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த காட்டன் கேண்டியை சாப்பிட்றதுல தான் குறியா இருக்காப்புல. ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன பிள்ளையை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறா. இதுக்கு பிறகு 2 பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. இந்த அம்மா வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீ ஹீரோவோட அப்பாவை வந்து இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ஹீரோ வந்து என்னை வந்து பார்த்துக்க சொன்னா அதனால தான். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஹீரோவை மீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இதை பற்றி சொல்லாதீங்க. அவர் வந்து அப்ராடில் இருக்கிறதா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருப்பா போல், அவர் அப்ராடில் இருக்கிற மாதிரி. அதையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பாஸ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்கல வைக்கல. ஸோ இவ இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல். இங்கிட்ட நம்ம ஜியாங்க தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவள் கார் எடுத்து வந்துட்டு இருக்காளா. அப்போது இந்த லின்னு பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கான். எதுக்கு நீ இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அவள் எதுவுமே சொல்லலை. அது என்னோட குழந்தை தானே, அதை ஏன் நீ அபார்ஷன் பண்ணுற, ப்ளீஸ் அதை நம்ம பெற்றுக்கரலாம், அது ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜியாங் வந்து சொல்கிறா, ஆமாம் இது உன்னோட குழந்தை தான், ஆனால் இந்த டைமில் இந்த குழந்தை வந்து தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியுது, நம்ம வந்து குழந்தைக்கு பிளான் பண்ணல தான், இருந்தாலும் அந்த கரு என்ன பாவம் பண்ணுச்சு, ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கரலாம். எனக்கு தெரியும் நீ வந்துட்டு என் கூட இருக்கிறத விரும்பலை, ஸோ நான் வேணா உன் கண்ணிலே படாமல் எங்கேயாவது போயிடுறேன், ஆனால் நீ வந்துட்டு இந்த குழந்தைய மட்டும் தயவு செஞ்சு எனக்கு பெற்று கொடுத்துரு, நான் வந்து அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவளை பார்த்தீங்கன்னா பேசவே விடாத மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நான் இப்போவே உன் கண்ணில் இருந்து மறையிறேன், ஆனால் நீ நம்ம குழந்தைய மட்டும் அபார்ட் பண்ணிடாத அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனும் திரும்பி பார்க்குறான். இதுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுக்க போகிறா அப்படின்றது தெரில. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.